அவரை குத்திக் கொண்டிருக்கிறவர்களும் கூட அதை காண்பார்கள். என்றாவது ஒரு நாள் அது திரும்ப வரும். நினைவிருக்கட்டும், வெளிப்படுத்தல் 22. அவர் எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கை கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய பிரசன்னம் இப்பொழுது நமது மத்தியில் இருக்கின்றது. அது ரூபகாரப்படுத்தப்பட்டது. அதை நாம் உடையவளாக இருக்கிறோம். வரப்போகின்ற வாரத்திலும் அது நமது மத்தியில் தொடர்ந்து ரூபகாரப்படுத்தப்படும் என்றும், வியாதியஸ்து சுகமடைவார்கள் என்றும், மகத்தான காரியங்கள் சம்பவிக்கும் என்றும் நாம் நம்புகிறோம். நமக்கு புகழ் வாய்ந்த கருத்துக்கள் தேவையில்லை, நமக்கு சத்தியம்தான் வேண்டும். சத்தியம் என்று தேவன் கூறுவதை மட்டுமே அன்றி வேறெதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை நிச்சயமாய் அறியுங்கள். அது இங்கு உங்களை பிடிக்கவில்லை என்றாலும் நியாய தீர்ப்பில் அது உங்களை பிடித்துவிடும். ஆகவே எங்காவது உங்களை அது பிடித்துவிடும். ஆமையா, ஆனால் நீங்கள் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் யோனாவை போன்று உண்மையாகவே அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தால் தேவன் உங்கள் பயணத்திற்கான கட்டணத்தை ஏற்கனவே செலுத்திவிட்டார். தர்ஷீசுக்கு போய்க் கொண்டிருக்கின்ற அந்த கப்பலை விட்டு இறங்குங்கள். இந்த ஜீவியத்திற்காக தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆமையா, நீங்கள் உண்மையான ஒரு அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருப்பீர்களானால் கிறிஸ்துவத்தில் வாருங்கள். அவருடைய பரிபூரணத்திற்குள்ளே வாருங்கள். உங்கள் பயணத்திற்கான கிரயம் எது மட்டுமாய் செலுத்தப்பட்டுள்ளது? நினிவேவுக்கு போக செலுத்தப்பட்டுள்ளது அன்றி தர்ஷீசுக்கு போக அல்ல. நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தன் பாதையை ஓட ஒரு கப்பலானது இப்பொழுது புறப்பட ஆயத்தமாயிருக்கிறது. எனவே செய்யக்கூடியதான ஒரே ஒரு காரியம்தான் இருக்கிறது, அதில் ஏறிக்கொள்வதுதான். நீங்கள் தேவன் இருந்தது போன்று இருந்திருப்பீர்களானால் உங்களுக்கு சமாதானமே இருந்திருக்காது. சற்று முன்பு நான் கூறின என்னுடைய சிறு மருமகனை போன்று சுமார் 10 வருஷ காலமாக இங்கேயும் அங்கேயுமாக போய்க் கொண்டிருக்கிறான். சில காலையில் அவன் இந்த சபைக்கு போய், இங்கே இருக்கின்ற இந்த கத்தோலிக்க சபைக்கு போய் இந்த ஒன்றை எடுத்துக் கொள்கிறான். ஏனென்றால் அங்கு இருக்கின்ற பரிசுத்த குருவானவரிடம் இதை குறித்து பேசுகிறான். அங்கே போய் அதை, இங்கே போய் இதை, இப்படியா செய்கிறான். இதெல்லாம் என்னத்தை காட்டுகின்றது? புரிகின்றதா? இப்பொழுது அவன் இன்னமும் பசியாயும் தாகமாயும் இருக்கிறான். நான் சொன்னேன், மகனே, அதோ இருக்கிறது உன் ஸ்தானம், அதோ அங்கே பீடத்தின் கீழ்தான் நீ நிற்க வேண்டியவனாய் இருக்கின்றாய் என்றேன். அதிலிருந்து தப்ப உனக்கு வேறு வழியே இல்லை. ஒரு கால் தேவனுனை தொடர்ந்து வருவாரானால் நீ அவற்றை எல்லாம் விட்டு விட்டு தொடர்ந்து செல்ல வேண்டும். புரிகின்றதா? நினைவிருக்கட்டும், தேவன் அந்த படகில் இருந்தார், தேவன் அந்த புயலில் இருந்தார், தேவன் அந்த மீனில் இருந்தார். அவன் எந்த பக்கத்தில் திரும்பினாலும் அங்கே தேவன் இருந்தார். பாருங்கள், தேவன் அங்கே இருந்தார். தொடர்ந்து உங்களை சுற்றிக் கொண்டே இருப்பார். ஆகவே நாம் ஏன் இனி தாவிருக்க வேண்டும்? இப்பொழுதே நாம் எழுப்புதலை தொடங்குவோம். அது உண்மை. எதற்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று நாம் அறிவோம். அவருக்கு ஒரு மனவாட்டி இருக்கிறாள், அவள் ஆயத்தமாய் இருக்கிறாள். தர்ஷீசுக்கு போக எங்களுக்கு ஒன்றும் கப்பல்கள் தேவையில்லை. நாங்கள் நினைவேக்கு போகிறோம், நாங்கள் மகிமைக்கு போகிறோம். ஆமேன், அது உண்மை. தேவன் ஆசீர்வதிக்கு போகும் ஸ்தலத்திற்கு நாங்கள் போகிறோம். அதையே நாங்கள் செய்ய விரும்புகிறோம். நம்முடைய இருதயங்களுடன் அவ்வளவாக அவருடைய சமூகத்துக்கு முன்பாக இருங்கள். கரங்களை முன்பாக வைத்ததல்ல, ஆனால் நாம் இருதயங்களை அவருக்கு முன்பாக வைப்போமாக.